இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, உங்களோட 10th 12th மார்க் ஷீட் இருக்குது பார்த்தீங்களா, அது ஏதாச்சும் ஒரு விபத்தில் எரிஞ்சிருச்சு, இல்லை மிஸ் ஆயிடுச்சு, இல்லை யாராச்சும் எடுத்துக்கிட்டாங்க, எப்படியோ இதாகிருச்சு அப்படின்னா, உங்களோட 10th 12th மார்க் ஷீட்டை எப்படி நமக்கு வாங்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் வீட்டுக்கே ஹோம் டெலிவரியே வந்துடும். அதாவது உங்கள் வீட்டுக்கு ஃப்ளிப்கார்ட், அமேசானில் எப்படி கொண்டாந்து கையில் கொடுக்குறாங்களோ அதே மாதிரி உங்கள் வீட்டுக்கே உங்கள் அட்ரஸுக்கே ஹோம் டெலிவரி கொண்டாந்து கொடுத்துருவாங்க. அது எப்படி அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு உங்களோட க்ரோம் ப்ரௌசர், அதாவது உங்களோட கூகுள் இல்லாட்டி க்ரோமோ ஏதாச்சும் ஓப்பன் பண்ணிக்கிங்க. ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் அதில் CSBE கவர்மெண்ட் இன் அப்படின்னு டைப் பண்ணிக்கிங்க. கூகுளில் டைப் பண்ணி சர்ச் பண்ணிங்க. சர்ச் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு இன்டர்ஃபேஸ் ஒன்று வரும். இந்த மாதிரி வரும். இதில் CBE சென்ட்ரல் ஆஃப் செகண்டரின்னு இருக்குது பார்த்தீங்களா, அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா மெயின் வெப்சைட்னு இருக்கும். அதையும் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா கீழே ஸ்க்ரோல் பண்ணிட்டே வாங்க. வந்ததுக்கப்புறம் கீழே பார்த்தீங்க அப்படின்னா போர்டு அப்படின்னு இருக்கும். அதாவது ஸ்டேட், அதாவது போர்டுன்னு இருக்கும் பாருங்க, சொல்கிறேன். போர்டு எக்ஸாமினேஷன் இருக்குது பார்த்தீங்களா, அதை கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா கீழே பார்த்தீங்க அப்படின்னா ஸ்க்ரோல் பண்ணிட்டே வாங்க. அதை கிளிக் பண்ணி கீழே ஸ்க்ரோல் பண்ணிட்டே வந்தீங்க அப்படின்னா டூப்ளிகேட் டாக்குமெண்ட் அப்படின்ட்டு இருக்குது பார்த்தீங்களா, அதை கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா இன்னொரு பேஜ் ஒன்று ஓப்பன் ஆகும். அந்த பேஜுக்கு உள்ளே போனீங்க அப்படின்னா இந்த மாதிரி இருக்கும். அந்த இதையும் கிளிக் பண்ணுங்கள். அப்ளிகேஷன் இருக்குது பார்த்தீங்களா, அதையும் கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா கீழே பார்த்தீங்க அப்படின்னா அப்ளிகேஷன் ரீடிங் இருக்குது பார்த்தீங்கன்னா, டூப்ளிகேட் அகாடமிக் டூப்ளிகேட் சிஸ்டம் இருக்குது பார்த்தீங்களா, அதை கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணிவிட்டு கன்யூன் இருக்குது பார்த்தீங்களா, அதை கொடுங்க. இந்த மாதிரி வரும். இந்த மாதிரி வந்ததுக்கப்புறம் இதில் பார்த்தீங்கன்னா பிரிண்ட் டாக்குமெண்ட் இருக்குது பார்த்தீங்களா, அதை கிளிக் பண்ணுங்கள். அதில் கீழேயே அப்படின்னு எவ்வளோ 10 வருஷத்துக்கு முன்னாடி உள்ளதுன்னா 500 ரூபா பே பண்ணுற மாதிரி இருக்கும். 10 வருஷத்துக்கு மேலே அப்படின்னா 1000 ரூபா பே பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த மாதிரி உங்களோட 10th எந்த மார்க் ஷீட் வேணுமோ அந்த 10th, அப்புறம் சர்டிஃபிகேட், ரோல் நம்பரு, அப்புறம் எந்த இயர் பாஸ் அவுட் ஆனீங்க, அந்த சர்டிஃபிகேட்டில் இருக்கிற நேமு, அதுக்கப்புறம் உங்களோட ஃபாதர் நேமு, இதெல்லாம் ஃபில் பண்ணிட்டு சர்ச் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களோட டாக்குமெண்ட் வரும். அதில் வந்ததுக்கப்புறம் அவங்க எவ்வளோ அமௌண்ட்டு சொல்கிறாங்களோ அவ்வளோ அமௌண்ட்டு, அதாவது 10 வருஷத்துக்கு உள்ளது அப்படின்னா 500 ரூபா, 10 வருஷத்துக்கு மேலே அப்படின்னா 1000 ரூபா, இந்த மாதிரி அமௌண்ட்டு கேட்பாங்க. அதை பே பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களோட அட்ரஸையும் ஃபுல் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு உங்கள் சர்டிஃபிகேட் ஹோம் டெலிவரி, அதாவது வீட்டுக்கே கொண்டாந்து கொடுத்துருவாங்க. இதே மாதிரி தான் 10th-க்கும் 12th-க்கு ரெண்டுக்குமே உங்களுக்கு ரோல் நம்பரும் உங்களோட பேர், எந்த இயர் பாஸ் அவுட் ஆனீங்க அப்படிங்கிறத மட்டும் பண்ணிவிட்டு நீங்கள் பே பண்ணிங்கன்னா மட்டும் போதும், உங்கள் வீட்டுக்கே வந்துடும். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலை மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க.